25 தொகுதிகளில் போட்டியிடும் ஓபிஎஸ் தரப்பினர். நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது அனைத்து கட்சிகளுக்குமே மிக முக்கியமான ஒரு தேர்தலாகத்தான் பார்க்கப்பட்டிருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஓபிஎஸ் தனியாக இருக்கிறார், டிடிவி தினகரன் தனியாக இருக்கிறார், எடப்பாடி தனியாக இருக்கிறார், சசிகலா அம்மையார் தனியாக இருக்கிறார். ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தலிலே அனைவரும் ஒன்றிணைவதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனை எல்லாம் ஒருபுறம் இருந்தாலுமே 2026 சட்டமன்ற தேர்தலிலே 25 தொகுதிகள் வரைக்குமே ஓபிஎஸ், டிடி தினகரன் போன்றவர்களால் வெற்றி வாய்ப்பை என்பது பதிவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது இருக்கிறது அப்படின்னு சொல்லி நடத்திய ஒரு கருத்து கணிப்பிலே தெரிய வந்திருக்கிறது. அதாவது சமீபத்தில் தான் நமது உள்துறை அமைச்சர் கூடிய அமித்ஷா அவர்கள் மதுரைக்கு பயணம் செய்திருந்தார். வேலையிலே கூட பார்த்தீங்கன்னா பாஜக 50 தொகுதிகளில் இறங்கி வேலைகள் என்பது பார்க்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தான் உள்துறை அமைச்சர் கூடிய அமித்ஷா அவர்கள் ஒரு தகவலை சொல்லியிருந்தார். அதிலே 25 தொகுதிகள் என்பது பாஜகவிற்கும் 25 தொகுதிகள் ஓபிஎஸ், டிடி தினகரன் போன்றவர்களுக்கும் ஒதுக்குவதற்காகத்தான் நமது அமித்ஷா அவர்கள் அந்த மாதிரி தகவலை சொல்லி இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. அதற்குத்தான் நமது நாயனார் நாகேந்திரன் அவர்களும் தனிப்பட்ட முறையிலே அமித்ஷாவின் நட்சத்திர விடுதியிலே சென்று பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். அந்த நேரத்திலே அண்ணாமலையும் உடன் இருந்திருக்கிறார். அப்ப இந்த முறை 40 தொகுதிகளாவது நமது பாஜக தனிப்பட்ட முறையிலே போட்டியிட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை சொன்னதற்கு நமது அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னார் பாத்தீங்கன்னா, அதாவது கட்சியை முதல்ல பலப்படுத்தக்கூடிய வேலையை பாருங்கள். அதிமுக கொடுக்கக்கூடிய தொகுதிகளில் போட்டியிடலாம். 50 தொகுதிகள் என்பது நான் சொன்னது நாம் கூட்டணி கட்சிகளை எல்லாம் சேர்த்து தான் சொல்லியிருக்கிறேன் தவிர பாஜகவிற்கு மட்டும் என்பது கிடையாது அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்கு. அது மட்டுமல்லாமல் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலே 25 தொகுதிகளுடைய வெற்றி வாய்ப்பை நிர்ணயம் செய்வதற்குரிய வேலைகள் புறம் நமது ஓபிஎஸ் பார்த்துக் கொள்வார். அவர்கள் 25 தொகுதிகள் வரைக்குமே அவர்கள் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு என்பது கிடைக்கும் அப்படிங்கிற தகவலை பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி. அப்ப ஆக மொத்தத்தில் ஓபிஎஸும் டிடி தினகரனும் சேர்ந்து 25 தொகுதிகள் வரைக்குமே போட்டியிடுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது. அதிலே அந்த 25 தொகுதிகளில் ஓபிஎஸ் எத்தனை தொகுதிகளில் போட்டியிட போகிறார் அப்படிங்கிறத பொறுத்து தான் ஓபிஎஸ் இது வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக அதாவது பாஜக கூட்டணியில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அறிவிப்பை கொடுத்து விட்டார். அதற்குரிய அறிவிப்பையும் மத்தியில் இருக்கக்கூடிய பாஜகவும் ஏற்றுக்கொண்டு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே கண்டிப்பாக தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் மற்றும் டிடி தினகரனுக்கு மிகப்பெரிய செல்வாக்குகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னு கூட. எது எப்படி இருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலிலே டிடி தினகரன் ஆகட்டும், ஓபிஎஸ் ஆகட்டும் தனக்குரிய பலத்தை நிரூபித்து காட்ட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் இருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா கண்டிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலை தவறவிட்டால் ஒவ்வொரு கட்சிகளுக்குமே அது மிகப்பெரிய ஒரு தோல்வியாகத்தான் பார்க்கப்படும். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.